நான் சொல்வதை கவனமாக கேள். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. மீண்டும் தவறு செய்தால் விளைவுகள் மோசமாக இருக்கும். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, பாண்டியனுக்கு வந்து நம்ம செந்தில் இருந்துட்டு லஞ்சம் வாங்கின விஷயம் வந்து தெரிய வருது. கோமதியால் சும்மாவே இருக்க முடியல. அதனால் பாண்டியன்கிட்ட உளறினதுனால பாண்டியனுக்கு இப்போ நடந்த எல்லா விஷயமே தெரிஞ்சிருச்சு. அதனால் செந்திலை கூப்பிட்டு பயங்கரமாக அட்டி அடின்னு அடிக்கிறாங்க. செந்தில் இருந்துட்டு நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? நீ பணத்தை கொடுத்து தான் வேலையில் சேர்ந்தேன், ஆனால் பணத்தை வாங்கிட்டு தான் வேலை செய்யணும்னு எதனா அவசியம் இருக்கா? அதுக்கு தான் மாதம் மாதம் சொல்லியும் உனக்கு பணத்தை கொடுக்குறாங்கல்ல, அது பத்தலைன்னு சொல்லிட்டு ஏழைபாளையங்கிட்டலாம் பணத்தை வாங்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா, செந்திலை கூப்பிட்டு இந்த வீட்டில் நீ இருக்கன்னா இது வரைக்கும் நீ எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் பணம் தான், அந்த கொஞ்சம் பணம் யார் யார்கிட்ட வாங்கினியோ அவங்க எல்லாருக்கும் நீ நல்லது மட்டும்தான் செய்யணும். அப்படி செஞ்சுட்டு நீ இந்த வீட்டுக்குள்ளே வரலாம், இல்லாட்டி இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு செந்தில் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.